ஏமா அந்த பழைய வீட்டை விட இந்த வீடு நல்ல வசதியா இருக்குமா, தண்ணி பிரச்சனை கூட இல்ல. மத்தியானம் என்னமா சமைக்கணும்? நேத்து சமைச்சது காலையில சமைச்சது எல்லாம் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கு. நீ வேணா வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போயிடு. ஏமா ஐயா நேத்து சாப்பிட வரலையா? என்னம்மா இது, ஐயாவுக்கு பிடிக்குமேனு ஆசை ஆசையை சமைச்சு வச்சிங்க. ஏமா அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க கூடாதா? அவர் ஏதாவது வேலையா இருப்பாரு, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு விட்டுட்டேன். நீ வேணா இப்ப வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலமா வராஜா. உங்களுக்கு சாப்பாடுமா? மாவு இருக்குல்ல? இருக்குமா. நான் டிஃபன் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு. சரிங்கம்மா. அம்மா நான் வரேம்மா. திவா நான் எடுக்கிறேன். ஹலோ, நான் தாங்க பேசுறேன். ஒரு நிமிஷம் லைன்ல இரு. திவாகர், வெளியில் கிளம்புறேன், காரில் பெட்ரோல் கிளம்புறேன். சரி பெரியப்பா. ஹலோ, சொல்லுமா. என்னங்க, இங்க புது வீடு மாறினதும் உங்களுக்கு வழி மறந்து போச்சா? நீங்க வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேங்க. சாரிம்மா, நேற்று ஒரு முக்கியமான மீட்டிங், அதான் வர முடியல. சரிங்க, நீங்க வரலன்னு ஒரு ஃபோனாவது பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. அதான் சாரி சொல்லிட்டேன்ல. ஈவினிங் வரேன், நம்ம ஏதோ ஒரு கோயில் போவோம். என்ன சமாதானப்படுத்த கோயிலுக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. ஆமா, எனக்கு டெஸ்ட் எடுத்தீங்கல்ல, அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா? என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. ஹெல்த் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்கு. நீ சரியா சாப்பிட்டீன்னா எல்லாம் சரியாயிடும். இல்லைங்க, எனக்கு அடிக்கடி மயக்கம் வருது, திடீர்னு உடம்புக்கு டயர்டா இருக்கு. எல்லாம் மன பயம்தான். நான் கொடுத்த விட்டமின் மாத்திரையை ஒழுங்காக சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். சரிங்க. ஈவினிங் வீடு வரும்போது பேசிக்கலாம் என்ன? பெரியப்பா, என்ன? பெட்ரோல் ஹாஃப் டேங்க் இருக்கு. தேங்க்ஸ்ப்பா. ஃபுல் சார்ஜ், தேவையில்லை. என்னது, எங்கேயோ வெளியில போகணும்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்காரு.
கல்பனா இங்க பாரு, ரவியோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. கரெக்ட் தான் ஆமாமா, யமுனா கூட என் ரிலேட்டிவ் தான். ரவி. ஆனா அது உன்னை விட அழகா இருக்கு. இருந்தாலும் உனக்கு இவ்ளோ பொறாம இருக்க கூடாது என் மேல. கல்பனா அந்த ஃபால்ஸ பாரு, லவ்லி, ரொம்ப அழகா இருக்குல்ல. வாவ், அங்க போலாமா? வா. ஏய் மெதுவா. வாங்க ரவி. சப்போர்ட் கூட எதையும் பிடிக்க முடியாது. பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. ஓகே ஓகே. கல்பனா பாத்து போ, ஸ்லிப் ஆக போது பாரு. சரி. அது உங்களுக்கு தான் மேடம், நீங்களும் பார்த்து இறங்குங்க. இந்த இடம் எவ்வளவு பசுமையா இருக்குல்ல. அது சரி, அழகுல தான் ஆபத்து இருக்குன்னுவாங்க. வாவ். கடவுள் எவ்வளவு பெரிய படைப்பாளி பாருங்க. மனுஷன் ரசிக்க சந்தோஷப்பட எவ்வளவு அற்புதமான இடங்கள்லாம் படிச்சிருக்காருல்ல. இங்க பாரு, அவர் படிச்சிருந்தாலும் இந்த இடத்தை கண்டுபிடிச்சது கோக்கஸ்ங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர். சோ மனிதர்கள் தான் கிரேட். அது எப்படி? மனுஷங்கள படைச்சவன் கடவுள் தானே. ஹலோ ஹலோ இருங்க. இவ்ளோ ஒரு அழகான இடத்தை பார்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்றதை விட்டுட்டு எதுக்கு இப்ப இந்த ஆர்குமெண்ட்? கல்பனா கீழே போலாமா? பாத்து. ரவி நீங்க இருங்க, நான் முதல்ல போறேன். கல்பனா கல்பனா கையை பிடிச்சுக்கோ. சொன்ன பேச்ச கேக்குறா ரவி, பாரு. திருந்தவே மாட்டேன். ஸ்டாப் இட் ரவி. ஏய், இஷ்டத்துக்கு என்ன போக விடு, இல்லனா நான் இங்க திரும்பி போயிடுவேன். நைன் பேசிட்டே வராத. அது சரி. ஏய் பாத்து போ. ஏய் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அவ இன்னும் சொல்றது கேட்க மாட்டா. ஐயோ கல்பனா வேண்டாம். ஏய் ஏன் வெளிய தண்ணி அடிக்கற? ரவி ஏய் இரு, தண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இரு. ரொம்ப கோல்டா இருக்குல்ல தண்ணி. ஏய் வேண்டாம். பாத்து. ஏய் பாத்து கால் ஸ்லிப் ஆயிட போகுது. டான்ஸ் ஆட வேற நல்ல இடம் கிடைக்கலையா? ஏய் சொன்னா இரு. ஏய் கல்பனா என்ன இது குழந்தை மாதிரி? இப்போ பாரு. இரு இரு, இதுக்கு மேல போகாதீங்க. எனக்கே அட்வைஸா? இருக்க போகுது ரவி. கொடைக்கானல்ல கோல்ஃப் ஆடுற சுகமே தனிதான். என்ன சொல்றீங்க? உண்மைதான் சார். பை தி வே, வர எல்லா டாக்டர்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், எக்ஸப்ட் டாக்டர் யமுனா ரவி. கொடைக்கானலுக்கு 1/2 ஹவரில் வந்துடுவேன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி 1/2 ஹவர் ஆச்சு, இன்னும் ஆளை காணும். ஆஸ் யூஷுவல், டிராஃபிக் ப்ராப்ளம். கண்ணன் சார், லக்கேஜ் எல்லாம் லோட் பண்ணுங்க, நம்ம கிளம்பலாம். ஓகே சார். சார் இருந்து ரிசீவ் பண்ணிட்டு போனால் பெட்டராக இருக்கும். ஐ அம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட், பட் வாட் டு டு? என் ஃப்ரெண்டை பார்க்கணும், போகிற வழியில் ஷாப்பிங் இருக்கு. அவங்க இங்கே தானே தங்க போகிறாங்க? ஆமாம் சார். தென் நோ ப்ராப்ளம், நான் வந்து பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே சார். வரப்போகிற கெஸ்ட்டை பிரமாதமாக பார்த்துக்கிறேன். ஓகே சார், ரைட்? நானும் நம்ம மெம்பர்ஸும் நல்லபடியாக பார்த்துக்கிறோம் சார். ஓகே, ஷல் ஐ லீவ்? போகலாம் சார். சரிங்க சார். ஓகே மிஸ்டர் மனோ, டேக் கேர். தேங்க்யூ சார். முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்க சார். ஷூர், ஐ வில் ட்ரை. ஓகே, தேங்க்யூ சார். அண்ணா, அந்த லக்கேஜில் எடுத்து உள்ளவை. ஓகே சார். ஹலோ சார். ஹலோ சார். ஐம் ரவி. ஹலோ சார். வாங்க மேடம். ஹலோ சார். வாங்க. வா கல்பனா. இதுதான் நம்ம தங்க போற கெஸ்ட் ஹவுஸ். பிடிச்சிருக்கா? ப்ளீஸ் சிட் டவுன். ஓகே ரவி, இது மிஸ்டர் மனோ, லைன்ஸ் கிளப் மெம்பர். வெரி கிளாட் டு ஐ மீட். எம் மனோ. நைஸ் மீட்டிங். வருஷம் இங்க மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்றதே சார் தான். ஓ மிஸ்டர் மனு, நான் டாக்டர் கல்பனா, நியூரோ சர்ஜன். ஹலோ. ஹாய். சார் ஏமாத்துறாதீங்க, கலாட்டா பண்றா. இவ டாக்டர்லாம் கிடையாது, எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். சும்மா கொடைக்கானல் சுத்தி பார்க்க வந்திருக்கா. அறிமுகமாகும் போது இப்படி ஏதாவது பண்ணாதானே நம்மள மறக்காம இருப்பாங்க. ஆமாமா, நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். அதான் நீ அந்த ஊர்காய திருநிய நான் இன்னும் மறக்கல. இந்த காட்டேஜ் ஓனர் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கறதா சொன்னீங்க. உள்ள இருக்காரா? இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ தான் போகிறாரு. ஈவினிங் வரதா சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே சார். லஞ்ச் ரெடியாக இருக்கு மேடம், நீங்கள் குளிச்சுட்டு வாங்களேன். தேங்க்யூ.
முருகராஜ் கண்ணனை கூப்பிட்டு மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸை பாருங்கள். ஓகே சார், இந்த முடிச்சிடறேன். ஊருக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு போனா யாராவது பாத்துருவாங்கன்னு தான் இவ்வளவு தூரத்துல இருக்கிற கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஈஸ்வரி, இது லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். வெரி பவர்ஃபுல் காட். இங்க வந்து வேண்டிக்கிட்டா நாம நினைச்சது நடக்கும். அப்படி என்ன வேண்டுதல்? ஈஸ்வரி, உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாம கம்ப்ளீட்டா கியூர் ஆகும். நீங்க ஒரு டாக்டர், நீங்களே சாமி கிட்ட வேண்டுதல் வைக்கிறீங்க. ஈஸ்வரி, எத்தனையோ சர்ஜன்ஸ் இருக்காங்க. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஐ ஸ்பெஷலிஸ்ட், பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட், எல்லாத்துக்கும் சர்ஜன்ஸ் இருக்காங்க. ஆனா ஆண்டவன் எழுதி வச்ச தலையெழுத்தை மாத்த எந்த ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. ஏன்னா ஆரம்பமும் அவன்தான், முடிவும் அவன்தான். எனக்காக வேண்டி என்னங்க ஆக போகுது? என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அதை நானும் நீயும் டிசைட் பண்ணக்கூடாது. உன் வாழ்க்கை தொடரணும்னு தான் என் வேண்டுதல். வா, ஒரு நிமிஷம். அர்ச்சனை தரணும். என்ன பெரியப்பாவோட கார் நிக்குது? யாரெல்லாம் வந்திருப்பாங்க? வாங்கோ. யார் பேருக்கு அர்ச்சனை? ஈஸ்வரி பேருக்கு. இல்ல, இவர் பேருக்கு. தம்பதிகள்னா இப்படின்னா இருக்கணும். ஒய்ஃபுக்காக ஹஸ்பண்டும், ஹஸ்பண்டுக்காக ஒய்ஃபும் போட்டி போட்டு பகவானை சேவிச்சுக்கிறேலே. நான் உன்னை சொன்னா கோச்சிக்கப்படாது. ஆத்துக்காரர் ஆரோக்கியமா நன்னா இருந்தாதான் பொம்முநாட்டிய நன்னா பார்த்துப்பா. அவளும் அதைத்தான் ஆசைப்படுவா. அதனால உங்க பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுறேன். பேரு நட்சத்திரம் சொல்றேல? சிவசங்கரன், ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம். சிவசங்கரன் நாமதேச ரோகிணி நட்சத்திர ரிஷபராசி ஜாதஸ்ய யஜமானஸ்ய சஹ குடும்பஸ்ய. ஓம் ரிஷிகேஷாய நமः. ஓம் பத்மநாபாய நமः. ஓம் கேசவாய நமः. ஆண்டவா, நான் எப்பவும் செஞ்ச தப்பு. ஈஸ்வரி அதனால பாதிக்கப்பட்டவா. இனிமே அவளுக்கு எந்த கஷ்டம் வராம சந்தோஷமா வாழணும். கடவுளே, இவர் எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. இவருக்கு எந்த சிக்கலும் வராம நீ தான் காப்பாத்தணும். மகாவிஷ்ணவே நமः. கற்பூர நீராஜனோ தரிசயாமி. சதமானம் பவதி சதாய புருஷதே இந்திரியே. ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்கசுமங்கலீ பவ. தீர்க்காயுரஸ்து மே. शांताकारं भुजगशयनो पद्मनाभं सुरेशं विश्वाकारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं. அம்மா, எப்படியாவது ஐஸ்வர்யாவை என் காதலை ஏத்துக்க வைமா. நான் ரொம்பலாம் ஆசைப்படல. நீ எப்படியாவது அவன் மனசுல புகுந்து என்னை விழுந்து விழுந்து காதலிக்கிற மாதிரி செய்யுமா. நான் ஒன்றும் இந்த மும்பை ஐஸ்வர்யா ராயெல்லாம் வேணும்னு கேட்கலாமா. இந்த முகப்பேர் ஐஸ்வர்யா ராய் இருந்தா போருமா. அம்மா, நீ எப்படியாவது என் காதலை ஒர்க் அவுட் பண்ணுமா. कर्पूर नीराजनो दर्शयामि. கோவில் சன்னிதானத்துல அமைதியா உட்காந்து பேசி எவ்வளவு வருஷமாச்சு. நான் உன்னை நிறைய மிஸ் பண்ணேன் ஈஸ்வரி. என்னங்க, போலாங்க. எனக்கு உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் முள்ளு மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. யாராவது பாத்துட்டு போறாங்க. வாங்க போலாம்.
டிரைவர் வண்டி எடுத்து. என்னடா அது காரை காணோம்? யாரெல்லாம் வந்தாங்க கூட தெரியலையே. சரி நம்ம கிளம்பலாம். அந்த கடைக்கு போலாமா? பார்க்கலாம். ஹலோ, பர்ஸை காலி பண்ணாம கம்மியா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே கருமி டாக்டர். கல்பனா, ரவி ஏதாவது சொல்லிட்டு இருப்பார். நீ வா உள்ள போலாம். கல்பனா, வா நம்ம அந்த பக்கம் போலாம். கம். என்ன யமுனா, என்னாச்சு? பாத்தியா, அந்த ஆள் வேணும்னே உன்னை இடிச்சிட்டு போறான். தெரியாம நடந்திருக்கும். கல்பனா, நீ லண்டன்ல இருந்தவ, உனக்கு இங்க இருக்க ஆளுங்களை பத்தி தெரியாது. வேணா ரவியை கூப்பிடலாமா? என்ன யமுனா இது? ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க. ஷாப்பிங் பண்ண தானே வந்தோம், வாங்க போலாம். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அட, நம்ம யமுனா வாங்கிக்கலாம். அந்த செக்ஷன் போலாமா? ஓகே. எல்லாத்தையும் பார்த்தா வாங்கணும் போலதான் இருக்குல்ல. ராஸ்கல். அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்தொளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி, கருணையின்